தொடர்ச்சியாக நிறைய இடத்துல பேசிகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்தது வந்து ஹனி ட்ராப்ன்ற ஒரு விஷயம். அது தொடர்ந்து டிவிகே சைடில் இருந்தும் நடக்குது அப்படின்றத பேசி பார்த்துட்டு இருக்கோம் நிறைய வீடியோவில். என்னதான் நடக்குது ஹனி ட்ராப், என்ன மாதிரியான சிக்கல் வருது, இல்லை உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஹனி ட்ராப் ரிலேட்டடாக வந்திருக்கா? இது அது நேற்று ஒரு ஸ்பேஸில் வந்து சரி நாம் இந்த ஹனி ட்ராப்னா என்ன, நமக்கு வர அந்த மெசேஜ் ஸ்னாப் வாங்க, வீடியோ கால் வாங்க, இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தேன். என்ன நம்மளெல்லாம் இப்படி கூப்பிட்றானுங்களே, நாம் என்ன பண்ணலாம், நான் சும்மா காலையில் ஒரு ஐடி ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ண உடனே ஒருத்தன் வந்து மெசேஜ் பண்ணான். என்னடா நமக்கு மெசேஜ் பண்ணுறான் டிவிக்கே ஆளுன்னு நானும் பேசிட்டு சரின்னு பேசினேன். மதியானமே என்கிட்ட உன் இடுப்பு சைஸ் என்னன்னு கேட்குறான். அவ்வளோ வீக்காக இருக்காங்க. சாயங்காலம் அடுத்து ஒரு 2 மெசேஜில் அவனோட ஃபோன் நம்பர் எனக்கு அனுப்புகிறான். எனக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணி கொடு, இதான் என் அட்ரஸ், நீ மட்டும் சாப்பிட்றேன்னு என்கிட்ட நான் ஒரு பொண்ணு நினச்சிட்டு அனுப்புகிறான். நாங்கள் எங்கள் டீம் எல்லாம் உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கோம், விளையாடிட்டு இருக்கோம். ஓகே, உங்களோட அஃபிஷியல் ஐடியில் பேசுகிறாங்களா இல்லை நீங்கள் ஃபேக் அக்கௌண்ட்டாக? நாங்கள் சும்மா ஒரு டம்மி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். அது முன்னாடி வந்து ஃபார் சேஃப்டின்னு அந்த அக்கௌண்ட் பேர் இருந்துச்சு. அதை வந்து இப்போ நான் சும்மா சரி டிவிக்கே தளபதி ரசிகைன்னு போடுப்பா அப்படின்னா போட்ட அடுத்த செகண்ட் ரெக்வஸ்ட் வருது. நம்ம ஃபாலோ கூட கொடுக்கல, அவன் எப்படி கொடுத்தான், கொடுத்தமெல்லாம் மெசேஜும் வருது. ரொம்ப வீக்காக இருக்கான். சரி இதெல்லாம் போய் கிக்கி பிக்கி இவன்லாம் போய் ரிலீஸ் பண்ண வேணாம். ஆனால் அவனுங்க ஒரு பெரிய ட்ராப். சில பேரை பணத்தால் விலைக்கு வாங்குறது, சில பேரை மிரட்டி மெசேஜ் பண்ணி அவங்களோட டீட்டெயில்ஸ் எடுக்கிறது, இப்படி எல்லாமே நடக்குது. இதை ரிவீல் பண்ணதில் ரொம்ப ட்ரிகர் ஆகி எக்ஸ்ட்ரீம் என்ன ரொம்ப பர்சனலாக அட்டாக் பண்ணுறது, வீட்டில் இருக்கவங்கள தூக்கிட்டு வர்றது, அவங்களுக்கு பெரிய ஆயுதமாக நம்பியிருந்தாங்க இந்த ஹனி ட்ராப்பை தான். இதை மட்டும் கொண்டு போயிட்டா நம்ம தளபதிக்கு கொஞ்சம் இல்லையே. ஏன்னா அவங்களோட இடைஞ்சலே யாராக இருக்காங்கன்னா இங்கே இருக்க ஜேர்னலிஸ்ட்டு தான். அரசியல்வாதிகளோ இல்லை எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ யாருமே தினம் விஜய் பற்றி பேசுறது இல்லை. எங்களை மாதிரி ஆளுங்க தான் அவரை போட்டு தோல் உரிக்கிறது, தொங்க விடுறது எல்லாமே. அப்போ இவங்க எல்லாரோட வாய் மூடம்னா ஹனி ட்ராப் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு இவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. அதை லீக் ஆயிடுச்சு. நான் லீக் பண்ணி விட்டோடனே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டானு. இப்போ இனிமேல் அவங்க லீக் பண்ணால் போடா நீ இந்த பொம்மையெல்லாம் நீங்கள் தூக்கிட்டு வர, எனக்கு ஏற்கனவே தெரியும் போடான்னு அனுப்பி விட்ருவோம். அந்த வேலையை தான் இப்போ இவங்க பண்ணிருக்காங்க. நிறுத்தி விட்டோம். இதில் ரொம்ப டென்ஷன் ஆகி என் அக்கௌண்ட்டை ரிப்போர்ட் அடிக்கிறது, கொலை மிரட்டல் வருது. இன்றைக்கெலாம் ஒருத்தன் கொலை மிரட்டல் விடுறான்.